நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு என்ன தினமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பல பேரும் பல தினங்களை சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய முக்கியமான தினம் அப்படின்றது சர்வதேச யானைகள் தினம். யானைகளுக்காக ஒரு தினத்தை இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும்ல. ஸோ ஆமாங்க, நிச்சயமாக இந்த யானைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் யானைகள் பாதுகாப்பில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய விஷயங்களும் நிறையவே இருக்குது. அது பற்றினா நிறைய நல்ல தகவல்களை இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து யுவராணி அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அதிரை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் வந்து யுவராணி. நான் பாஸ்ட் 7 இயர்ஸாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எலிஃபென்ட் டே அப்படின்ற இந்த யானைகள் பற்றின ஒரு தினத்தில் இணைஞ்சிருக்கோம். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த தினம் எதனால் அனுசரிக்கப்படுது மேம்? கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யானைகளோட எண்ணிக்கை 1,00,000க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் நிறைய ரீசன் இந்த வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால யானைகளோட டிராஸ்டிக்காக குறைஞ்சு அது வந்து அழியும் நிலைக்கு வந்துருச்சு. அதனால யானைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடந்த 2012 இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து நம்ம யானைகள் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஓகே மேம். இப்போ யானைகள் பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இப்போ யானைகள் வந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, யானைகள் வந்து ஊருக்குள்ளே வந்து ஊரெல்லாம் நாசம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ யானைகள் ஊருக்குள்ளே வர்றதுக்கான காரணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? மேம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து ஒரே இடத்துல இருக்காது. அது வந்து சீசனல் மைக்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி மைக்ரேட் ஆகிற வழித்தடங்களை வந்து நம்ம அதனோட வலசை தடங்கள் அதாவது எலிஃபென்ட் காரிடர் அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த வழித்தடங்களை வந்து நாம வந்து ஆக்கிரமிப்பு பண்றதாலையும் வழித்தடங்கள்ல குடியிருப்புகள் கட்டி கட்டிடங்கள் கட்டுறதாலையும் அந்த வழி மாறி ஊருக்குள்ள வந்துருது. அந்த காரிடார் கனெக்டிவிட்டி கட் ஆகுறதுனால சீக்கிரமா அது வந்து வனத்திலிருந்து வெளியே வந்துருது. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் தண்ணீருக்காக வெளியே வருது. மெயின் ரீசனா இதுதாங்க மேம். ஓகே மேம். இப்போ யானைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் சாப்பிடக்கூடியது வந்து எல்லாமே ஃபுல்லாக தாவரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் இப்போ யானைகளுக்கு உணவு பற்றாக்குறை அப்படின்றது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லுவீங்க? இப்போ மெயினா எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தா பொதுவாக யானைகளோட உணவு முறை வந்து ப்ரௌசிங் அண்ட் கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌசிங் அப்படின்னா கிளைகளை எல்லாம் ஒடிச்சு சாப்பிடுறது. கிரேசிங் அப்படின்னா இப்போ ஆடு மாடுகள் மாதிரி புட்களை மேயறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்நிய கலைச்செடிகளோட டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால புட்களோட வளர்ச்சி வந்து தடைப்படுது. அந்நிய கலைச்செடிகள் அதான் வந்து நமக்கு இன்வேசிவ் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனோட டாமினன்ட் அதிகமா இருக்கிறதுனாலதான் புட்களோட வளர்ச்சி வந்து தடைப்படுறதுக்கான மெயின் ரீசன். அதனால புட்களோட பற்றாக்குறை ஏற்பட்டு யானைகள் வந்து புட்கள் இல்லாம வர்றது வந்து ஒரு காரணமா இருக்கு உணவு பற்றாக்குறைக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல காட்டு தீ எல்லாம் பரவுறதுனால மரங்கள் எல்லாம் காஞ்சு போறதாலையும் அழிஞ்சு போறதாலையும் வந்துட்டு நமக்கு உணவு பற்றாக்குறை வந்து யானைகளுக்கு ஏற்படுது. அதோட சம்மர் சீசன்ல மழை வளம் வந்து குறையறதுனால உணவு தண்ணீர் இதையெல்லாம் தேடியும் மெயினா ஊருக்குள்ள வருது. இதுதான் மெயின் ரீசன். ஓகே மேம். ஒரு யானையுடைய ஆயுட்காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் மேம்? இப்போ பொதுவா யானைகளோட ஆயுட்காலம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சராசரியா 60 to 65 வயசு வரைக்கும் இருக்கும். இதே வந்து கேபிட்டிவ் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஜூல எல்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அது வளர்க்குற யானைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். இப்போ வந்து யானைகள் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த காடுகள் பற்றியும் நம்ம பேச வேண்டியது அவசியமானதாக இருக்குது. ஸோ இந்த காடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகிறதுனால யானைகளுக்கு உணவு பற்றாக்குறையிலேருந்து யானைகளுடைய வாழிடங்கள் பாதிக்கப்படுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யானைகள் உள்ளாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி காடுகள் அழிக்கப்படுறதுனால யானைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவீங்க?
இப்ப பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து அர்பனைசேஷன் சொல்லலாம். மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமானதுனால காடுகள் வந்து சுருங்கிருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா காடுகள் நிறைய இருந்துச்சு. மக்கள் தொகை வந்து கம்மியா இருந்துச்சு. இப்ப மக்கள் தொகையும் அதிகமானதுனால அதுக்கான பரப்பளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கறதுனால ஒரு மெயின் ரீசனா வந்து இருக்கு. நிறைய அதையும் நம்ம வந்துட்டு ரயில்வே ட்ராக் பண்றது, அப்புறம் கட்டிடங்கள் கட்டுறது, குடியிருப்பு பகுதிகள் அதிகமா இருக்கிறது, ரோட் ஒர்க் எல்லாம் பண்றதுனால அதனோட காடுகளோட பரப்பளவு குறையிறது ஒரு மெயின் ரீசன். ஓகே மேம். இப்போதைக்கு நம்ம இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, யானைகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க? இப்போ யானைகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா சமீபத்திய ஆய்வுப்படி அப்ராக்சிமேட்டா தமிழ்நாட்டுல ஒரு 3050 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல வந்து 45,000 ஒரு 50,000 யானைகள் இருக்கலாம் அப்படின்னு கடைசி புள்ளி விவரப்படி இது மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. ஓகே மேம். இப்ப யானைகள் பார்க்கும்போது, இப்ப நெறைய நம்ம சோஷியல் மீடியாஸ்லலாம் பார்க்கறது என்னன்னா, ரோட கிராஸ் பண்ணும்போதோ, அல்லது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரும்போதோ, மக்கள் வந்து யானைகளுக்கு ஏதாவது துன்புறுத்துற மாதிரியான செயல்பாடுகள், இதெல்லாம் இருக்கா மேம்? என்ன மாதிரி மனிதர்கள் வந்து யானைகளுக்கு எந்த துன்புறுத்தலையும் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க? இப்போ ஜென்ரலா பாத்துட்டீங்கன்னா மக்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்கு, காடுகள் சார்ந்த இடங்களுக்கு போறத வந்து ரொம்ப விரும்புறாங்க. வீக்கெண்ட் பிளான்ஸ் இல்ல ட்ரிப் மாதிரி போறது அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்படி போகும்போது வனவிலங்குகளை பார்த்தா போட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதை இரிட்டேட் பண்ற மாதிரி சத்தம் போடுறது, அதெல்லாமே பண்றாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா யானைகளோட பாதம் வந்து ரொம்ப மெலிசா இருக்கும். இப்ப நாம போட்டுட்டு நம்ம சாப்பிட்டு வீசுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்ல வந்துட்டு கிளாஸ் பாட்டில் உடைஞ்சு அதனோட கால்கள்ல ஏறுறதுனால கால்ல எல்லாம் புண்ணு வந்து அது யானைகள் வந்து இறக்கறதுக்கே வந்து அதனோட உயிருக்கே ஆபத்தாகிருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணவே கூடாது. பிளாஸ்டிக்கை த்ரோ பண்றது, பாட்டில் சர்வீஸ் பண்றது, இதெல்லாமே வந்துட்டு பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். யானைகள் அப்படிங்கிறது எப்பவுமே கூட்டம் கூட்டமா வாழக்கூடியதா மேம்? ஆமாங்க மேம். கூட்டமாவும் இருக்கும். ஒரு சில யானைகள் தனியா இருக்கும். ஆண் யானைகள் தனியா இருக்கவும் விரும்புது. பொதுவா ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு பெண் யானை தான் வந்து வழிநடத்திட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யானைக்கு வந்து அந்த பகுதியில அது இருக்கிறோட இடத்துல அந்த கூட்டத்தை தவிர வேற ஏதாவது கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இப்ப அது எப்படின்னா அதனோட சவுண்ட் மட்டும் இல்லாம யூரினேட் பண்றது மூலமாவோ அதனோட சாணம் மூலமாவோ இப்ப அல்லது அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிக்கும். அதனோட ப்ரீசன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அது ட்ரம்பட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்றது ட்ரம்பட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது மூலமா அதை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணிக்கும். பேசிக்காவே அது ஹியூமன்ஸோட இன்டராக்ட் பண்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கும். ஓகே மேம். இப்போ வந்து மனிதர்களுமே வந்து ஒரு பொது இடங்கள்ல ஒரு யானைகள பார்க்குறாங்க, அல்லது யானைகள் இருக்க இடங்களுக்கு அவங்க டூர் போறாங்க அப்படின்னாலோ, அதுங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி டிஸ்டர்பன்ஸ் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில நெறைய துன்புறுத்தல்களும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யானைகள துன்புறுத்தாம இருக்கிறதுக்குன்னு ஏதாவது சட்டங்கள் செயல்பாட்டுல இருக்கா மேம்? இருக்குங்க மேம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972லயே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னா இதுல வந்து ஷெட்யூல் 1ல வந்து எலிஃபண்ட்டை வந்துட்டு வரிசைப்படுத்தி இருக்காங்க. இப்ப யானைகளை வந்து வேட்டையாடுறதோ இல்ல அதனோட தந்தங்களை வந்து விற்கிறதோ அதனோட துன்புறுத்துறதோ ஏதாவது ஒண்ணு நாம பண்ணோம் அப்படின்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த சட்டம் நமக்கு சொல்லுது. இது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து யானைக்கு மட்டும் இல்ல, இது வந்து ஜென்ரலாவே எல்லா வைல்ட் லைஃபுக்குமே பொருந்தும். ஓகே மேம். நம்ம நாட்டுல மட்டும் எத்தனை சரணாலயங்கள் யானைகளுக்காக செயல்பாட்டுல இருக்கு? மேம் இப்போ தமிழ்நாட்டுல பாத்துட்டீங்கன்னா 5 சரணாலயங்கள் இருக்கு. இந்தியா அளவுல 33 சரணாலயங்கள் வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்துட்டீங்கன்னா நம்ம அகஸ்தியர் மலை வந்து இப்ப ரீசெண்டா டெக்ளேர் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நீலகிரியில இருக்கு, கோயம்புத்தூர் சரணாலயம் இருக்கு, ஆனைமலை யானைகள் சரணாலயம் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் எலிபென்ட் சாங்சுரி எலிபென்ட் ரிசர்வ் இருக்கு. இது மாதிரி 5 ரிசர்வ் இருக்கு. இது இல்லாம இந்தியாவுல 33 ரிசர்வ்ஸ் இருக்கு மேம். இப்போ யானைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யானைகளை பாதுகாக்கணும், யானைகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் இல்லையா? ஸோ யானைகள் நமக்கு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது, இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது மேம்? மேம் இப்ப பாத்துட்டீங்கன்னா யானை அப்படிங்கிறது பொதுவா சராசரியா ஒரு அடல்ட் யானை அப்படிங்கிறது ஒரு 150 இருந்து 200 கேஜி வந்து சாப்பாடா சாப்பிடுது. 100ல இருந்து ஒரு 150 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்காது. அப்ப அது வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்.
இப்ப அது இப்போ 150ல இருந்து 200 கேஜி சாப்பிடுது அப்படின்னா, அதுல மோஸ்ட்லி கொஞ்சம் விதைகள், குச்சிகள் எல்லாமே இருக்கும். இப்ப அதனோட சாணத்திலிருந்து வர விதைகள் மூலமா வந்து மறுபடியும் அந்த மண்ல வந்து விதை விதைக்கப்படுது. அதிலிருந்து காடுகள் வந்து ரீஜெனரேட் ஆகுது. இப்ப யானைகளால தான் காடு வந்து வளமடையுதுன்னே சொல்லலாம். ஏன்னா யானை இருந்துச்சு அப்படின்னா, அந்த காடு செழிப்பா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே மேம். இப்போ வந்து யானைகள்னால வந்து காடுகள் உருவாகுறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில இந்த சுற்றுச்சூழலுக்கும் நெறைய நன்மைகள் தரக்கூடியதா யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யானைகள பாதுகாக்க மக்கள் மத்தியில எப்படிலாம் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்? என்ன விழிப்புணர்வுலாம் மக்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் அதிரை பண்பிள்ளைகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா யானைகள் தினத்த செலிப்ரேட் பண்றதுக்கும், அதனோட முக்கியத்துவத்த சொல்றதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. இதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னா நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து யானைகளோட முக்கியத்துவத்த வந்து சொல்லி தரலாம். சோசியல் மீடியா அப்புறம் ஊடகங்கள்ல வந்து எலிஃபண்ட் கன்சர்வேஷன பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், ஜெனரேட் பண்ணலாம். முக்கியமான இந்த டேஸ் எல்லாம் வரும்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம். இல்ல அவங்களுக்கு போட்டிகள் நடத்தி யானைகள பத்தியும், அதனோட முக்கியத்துவத்த பத்தியும், வாழ்விடங்கள பத்தியும் நம்ம சொல்லி தர்றது மூலமா நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஓகே. சூப்பர் மேம். ஸோ இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் எல்லாமே கண்டிப்பா நமக்கு அவசியம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம யானைகள் தினத்தில யானைகளுக்கான விழிப்புணர்வு தகவல் பத்தி நெறைய பேசினோம். இப்போ ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, யானைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யானைங்கிறது ஒரு பெரிய உருவத்தோட இருக்கும். எதுவும் ஃபாரின்ல இருக்க யானைகளுக்கெல்லாம் தந்தம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யானைகள் பத்தி நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், நீங்க அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்க அப்படின்றதுனால, யானைகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சில சுவாரஸ்யமான தகவல்கள எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்ல்ட்ல வந்துட்டு நிறைய யானைகள் இருந்தாலுமே அவை எல்லாமே 2 கேட்டகரி தான் சொல்லுவாங்க. ஒண்ணு ஆசியன் எலிஃபென்ட், இன்னொன்னு ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசா ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ல வந்துட்டு ஆப்பிரிக்க புதர் யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேட்டகரிய வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, யானைகள் வந்து இயற்கையோட தலைசிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா யானை வந்து ஒரு யானை குட்டி வந்து அந்த குழுவுல இருக்கிற மத்த யானைகள பார்த்து தான் எல்லாத்தையுமே கத்துக்கும். அது வந்து அதனோட பார்வை திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அதனோட இந்த மனுஷங்களால கேட்க முடியாத நினைவாற்றலும் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப மனுஷங்களோட செவி உணர்திறன் வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதனோட கம்மியான மீயொலிகள கூட யானைகள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது மூலமா வந்து அதனோட தகவல்கள் வந்து அது ஷேர் பண்ணிக்கும். அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மீயொலி அலைகள வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். ஓகே மேம். இப்போ இன்னைக்கு யானைகள் தினத்தில யானைகள் பத்தி நெறைய நெறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்கள் நெறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய இந்த ஒர்க்ல நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களால மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா, நான் கடந்த ஒரு 7 இயர்ஸா வந்து வைல்ட் லைஃப் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ஃபீல்டு போகும்போது எப்படின்னா, ரொம்ப விஜிலன்ட்டா போகணும் அப்படின்னு இருப்பேன். ஏன்னா, யானை இருக்குது அப்படின்னா, அத டிஸ்டர்ப் பண்ணாம, அத அவாய்ட் பண்ணிட்டு வேற ரூட்ல தான் பேட்ரோல் பண்ணுவோம். பின்ன அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம விஜிலன்ட்டா இருக்கிறதுனால, இதுவரைக்கும் எந்த க்ளோஸ் என்கவுண்டரோ, எந்த க்ளோஸ் காலுமே நான் வந்துட்டு அப்படி இது பண்ணது கிடையாது. அப்புறம் நைட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்ல காட்ட விட்டு ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு வெளிவந்த யானையை வந்து திருப்பி வனத்துக்குள்ள அனுப்புறதுக்காக நைட் பேட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம போவோம். இது எல்லாமே கொஞ்சம் மறக்க முடியாத அனுபவங்கள் தான் மேம். ஓகே. சூப்பர் மேம். ஸோ உண்மையாவே ஒரு ஒரு பெரிய நல்ல விஷயமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வனத்துறையில வனத்துக்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய விலங்குகளுக்கு பாதுகாப்பு குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நெறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நீங்க பேசிட்டு இருக்கீங்கங்கிறதுனால, நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் இந்த தருணத்துல? இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அந்த காலம் மாதிரி இல்லாம இப்ப பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்ல. எல்லா ஃபீல்ட்லயுமே ஒர்க் பண்றாங்க. இப்ப என்னோட அட்வைஸ் இப்ப என்ன அப்படின்னா, நம்ம எது பண்ணாலும் அது 100% நம்பிக்கையோட தைரியமா பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம 100% வந்து சக்சஸ் ஆகலாம். இதுதான் என்னோட அட்வைஸ் மேம். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம் ஃபர்ஸ்ட் அதிரை எஃப்எம்க்கு வந்துட்டு நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன்.
இப்போ எலிஃபண்ட் கன்சர்வேஷன் வேற, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வேற அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு யானை இருந்தாதான் அந்த காடு வந்து செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எலிஃபெண்ட்டை பாதுகாத்தோம் அப்படின்னா காடுகளும் நார்மலாவே வளமா இருக்கும். ஒரு காடு வளமா இருக்குது அப்படின்னா நாமளும் நலமா இருக்கோம் அப்படின்ற மீனிங் வந்து. அதனால யானைகளை பாதுகாக்க நம்ம வந்து நேயர்கள் வந்து உங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்களே, நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு சர்வதேச யானைகள் தினத்தில் யானைகளை பாதுகாக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட யுவராணி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM. அதிரை FM மகளிர் மட்டும்.